ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சங்கரலிங்கம். வயசு 42 தான். சின்ன வயசு தான். சிங்கப்பூர்ல வேலை பாக்குறாங்க. மதுரை தான் அவரு. சிவியரா பேக் பெயின் பிளஸ் இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவ ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இடது கால்ல ஆங்கிள் ஜாயிண்ட்ல மட்டும் வீக்கம் பிளஸ் சிவியர் பெயின். என்ன காரணம்னு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா L4 L5 L5S1 ரெண்டு லெவலுமே லேசா எலும்பு விலக ஆரம்பிச்சிருச்சு. எலும்பு விலக ஆரம்பிச்சு இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. L4 L5 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருச்சு. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நார்மல் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். அதுக்கு அடுத்து டிஸ்க் சீக்வெஸ்டேஷன் தான். டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனை ஆபரேஷன்ல இருந்து காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவரை நாங்க கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணி கொடுத்திருக்கோம். அதுக்கு மெயின் காரணம் ரெகுலர் பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் பிளஸ் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரபி ரோபோ ஸ்பைன் மூலமா கரெக்டா பாயிண்டடா அந்த டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனை பெர்ஃபெக்ட்டா சரி பண்ணி கொடுத்துட்டோம். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்க போய் பார்த்தாலும் கேட்காத அவரோட அந்த ஆங்கிள் பெயின் இப்ப கம்ப்ளீட்டா இப்ப அவர் வரும்பொழுது பெயின் அவ்வளவு சிவியரா சொன்னாரு. போகும்பொழுது 0 பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பெயின் ஸ்கேல் வச்சு அவர் நாங்க எப்பயுமே கேட்டுட்டே இருப்போம். டெய்லி கேட்போம், எப்படி இருக்கு சார், இப்ப எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்குன்னு. கடைசி ஃபைனல் டே 0 கம்ப்ளீட்டா சரியாகி போயிட்டாரு. அவரோட ரிவ்யூ வருது பாருங்க. அவரோட ரிப்போர்ட் நான் ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதையும் பாத்துக்குங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கா, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, இல்ல நெக் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, நீ பெயின் இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. இல்ல ஒரு தடவை என்ன பார்த்துட்டு போங்க. தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. சங்கரலிங்கம் பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஏஜ் 42. இவருக்கு L4 L5 லெவல்ல வெறும் 6.3 mm தான் இருந்தது. L5S1 லெவல்ல 7.7 mm தான் இருந்தது. எந்த அளவுக்கு ஸ்பைனல் கேனோட டயமீட்டர் குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. இம்ப்ரெஷன் பார்ப்போம். L4 L5 L5S1 ரெண்டு லெவல்லையுமே மைல்டா சப்லக்சேஷன், அதாவது தேய்மானமும் இருந்தது, எலும்பு லேசா விலகவும் ஆரம்பிச்சிருந்தது. ரொம்ப நீர்ச்சத்து இல்லாம அவரோட ஸ்பைன் டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாமே நீர்ச்சத்து இல்லாம இருந்தது. L2 L3 L3 L4 லெவல்ல லேசா டிஸ்க் பல்ஜ் இருந்தது. பட் அது மைல்டான பாதிப்பு தான் இருந்தது. மெயினா L4 L5 லெவல்ல அவருக்கு ஆன்லார் டியர் இருந்தது. டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி அது இன்ஃபீரியரா இறங்கி இருந்தது. பிளஸ் ஸ்பைனல் கேனல் அழுத்திட்டு இருந்தது. இடது காலுக்கு அவருக்கு நல்லாவே காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. அதனால அவரால் சுத்தமா நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெயின். எங்க போனாலும் ஆபரேஷன் தான் பண்ணணுன்ற அளவுக்கு பெயின். இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தவர் தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டா சரியாகி போயிருக்காரு. அதுக்கு மெயினா அந்த ரோபோ ஸ்பைன்ங்கிற நான் சர்ஜிக்கல் டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா அவரை சரி பண்ணி கொடுத்திருக்கோம். இப்போ அது என்ன டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், அதெல்லாம் அவ்வளவு பெரியதா? டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனா கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்க் பல்ஜ், ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், சீக்வெஸ்டேஷன் எல்லாத்துக்குரிய டிஃபரன்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ டிஸ்க் பல்ஜ்னா என்ன, ப்ரொட்ரூஷன்னா என்ன, எக்ஸ்ட்ரூஷன்னா என்ன, சீக்வெஸ்டேஷனா என்ன அப்படின்றது பிக்சர்ல பாத்துருவோம். பாருங்க டிஸ்க் பல்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நார்மலா டிஸ்க் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி மைல்டா பல்ஜா இருக்குல்ல, இதுதான் டிஸ்க் பல்ஜ். டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பிதுங்கி வெளியில வர்றது, இது டிஸ்க் ப்ரொட்ரூஷன். இது டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், கம்ப்ளீட்டாவே நல்லாவே பிதுங்கி வெளியில வந்துடுறது, இதுதான் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமுக்கு மேக்ஸிமம் சர்ஜரி தேவைப்படாது. ஒரு மைல்டு ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம் மட்டும் தான் உருவாக்கும். டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் சரி எக்ஸ்ட்ரூஷனும் சரி இது ஆபரேஷன் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த அளவுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆன பேஷன்ஸ் நம்ம நிறைய பேஷன்ஸ் ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். டிஸ்க் சீக்வெஸ்டேஷன்ங்கிறது அந்த பல்ஜ் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி பிதுங்கி வெளியில தனியாவே கிழிஞ்சு வந்துரும். பட் இந்த கண்டிஷனையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷன்ஸ்க்கு ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய எலக்ட்ரோ தெரப்பி, மேனுவல் தெரப்பி, ரோபோ ஸ்பைன் மூலமா டீகம்ப்ரஷன் பண்ணி கொடுக்கிறது மாதிரி சரி பண்ணி கொடுத்திருக்கோம். தேங்க்யூ. என்னோட பேரு சங்கரலிங்கம். சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ஆக்சுவலா L4 L5 S1 லம்பார் டிஸ்க் பல்ஜிங் இருந்துச்சு. இங்க ஆக்சுவலா ஒரு 5 days நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டீகம்ப்ரஷன் தெரப்பி எடுத்தேன். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, நான் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பெயின் லெவல் மோர் தென் 6. அப்புறம் இங்க ட்ரீட்மெண்ட் சன்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு டீகம்ப்ரஷன் எடுக்கும்போது செகண்ட் டே பாத்தீங்கன்னா என்னோட பெயின் லெவல் நான் 3 to 2 ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 3 days என்னோட பெயினே டோட்டலாவே ஃபுல்லி ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ 5th day கால்ல இருந்த லெஃப்ட்ல இருந்த ஸ்வெல்லிங் எதுவுமே இப்ப இல்ல, ஃபுல்லி ரெக்கவர் ஆயாச்சு 5 daysல டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா. அதே மாதிரி நான் இங்க 5 days சன்ல ஃபுல்லாவே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். இவங்க காலையில 9 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க அண்டில் நைட் டைம் 9 o'clock வரைக்கும் இவங்க கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே எக்யூப்மெண்ட் வைஸ் அழகா நல்லா சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி லஞ்ச் டைம் அவங்க கரெக்டான ஒரு லஞ்ச் டைம் வச்சிருக்காங்க. அந்த டைமிங் முடிஞ்ச உடனே எவ்ரி ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் முடிச்சு ஆல்டர்னேட்டிவா ஒவ்வொரு அவங்களோட ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டை வச்சும் அழகான ட்ரீட்மெண்ட்
பண்றாங்க. ஓகே 5 days எனக்கு வந்துட்டு எந்த விதமான இதுவுமே இல்லை. ஸ்டே பண்றதுக்கும் நல்ல அழகான ரூம் எல்லாமே வந்துட்டு நீட் அண்ட் கிளீனா இருக்குது. எனக்கு ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் பண்ணவர் வந்துட்டு முகமது முதார். அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைலே வேற மாதிரி இருந்துச்சு. அவர் அசஸ் பண்ண எல்லாமே. அதனால யாருனாலும் சரிதான், நான் வந்துட்டு அவரை வந்துட்டு ரெஃபர் பண்ணுவேன், முகமது முதாரை. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு அவரு நல்ல இது அசஸ் பண்ணி எல்லாமே பக்காவா பண்ணாரு. பெயின் லெவல் வந்துட்டு 0. நான் அவர் கண்டினியூவா எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் வந்துட்டு ஃபர்தரா எனக்கு எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காண்டி கண்டினியூவா எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணணும் until 2 months.